நான் இப்போ இருக்க வீட்ல வந்து உள்ள துணி கொடி கட்டுறதுக்காக அந்த வராண்டா கிட்ட கட்டலாம் அப்படின்ட்டு பார்த்தா, இங்கே வந்து நான் மெயின் டோர் லாக் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால, அங்கே காற்று அவ்வளவா வராது. ஸோ நான் வந்து பக்கத்துலேயே சின்ன ஜன்னல் ஒன்று இருக்குது. அந்த ரூம்லேயே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். மழை டைமில் பாப்பாவோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் உள்ளே காய போட்டுக்கிறதுக்கு அந்த ரூமில் நல்லா ஃபேனும் இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ நான் உள்ளே காய போட்டுட்டேன். எஸ்டர்டே வந்து கொஞ்சம் ப்ரான்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதையுமே எடுத்து இன்னைக்கு சாம்பாரும் ப்ரான் ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். நேற்று நைட்டே இதை டிசைட் பண்ணிட்டேன். எப்பயுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வைப்பேன். இந்த வாட்டி நான் அதை பண்ணலை. ஏன்னா நேற்று மீன் குழம்பு செய்யும்போதே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு இது மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றதுனால சரி இன்றைக்கி எடுத்து அந்த தண்ணியிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது நீச்சு வாசனை போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நீச்சு வாசனை எதுவும் வராது ப்ரானில். அப்படி வந்துச்சு அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் அதனாலே ஒரு டிஷ்ஷும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ப்ரான் ஃப்ரைக்கு நான் வந்து ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறையவே சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ப்ரான் குக் பண்ணும்போது தண்ணி சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அது எண்ணெயிலே தான் நான் அதை வேக வச்சு செய்வேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த கிரேவிலாம் நல்லா தொக்கு மாதிரி சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஃபைனாக நல்லா கிரேவியாக இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா காரமாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா மிளகா கிள்ளி சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லா காரமாக எதாக இருந்தாலும் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா அதிகமாக தான் செஞ்சுருந்தேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா தக்காளியும் 2 தான் நான் சேர்த்துருக்கேன். 2 போதும். ஏன்னா அதுக்கு மேலே சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். எப்பயுமே அரைச்சி ஊற்றி சேர்ப்பேன். இந்த வாட்டி நான் அரைச்சிலாம் செய்யவே இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் அரைக்காமையே அப்படியே செஞ்சு பார்ப்போம். டேஸ்ட் எப்படி வருது அப்படின்ட்டு தான் நான் பார்த்தேன். இதுக்கு மசாலா நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பெப்பர் ஃப்ரை மசாலா அப்படின்ட்டு நான் ரீசெண்டாக ஒன்று வாங்கியிருந்தேன். அது சூப்பராக இருக்குது அந்த மசாலா. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா வீட்டில் அரைச்ச மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு நான் வந்து இன்னும் சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட்டே வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்போ சேர்க்கல. நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து அந்த மசாலாலே உப்பு இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. உப்பு கரைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்துருந்தேன். அதில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படி